ஹாய் கைஸ், நான் தாங்க ஆர்பி அனிமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங்கோட சீசன் 2ஓட எபிசோட் 3 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு சும்மா தரமாக இருக்க போகுது. அதனால் வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக நம்ம எபிசோடை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட். பாஸ், இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? ஓ, இதுக்கு முன்னாடி நீ இவங்களை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க என் ஸ்கில்ஸ்ல ஒரு பகுதி. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்கில்ஸ் மூலியமா பயன்படுத்த முடியுமா? அதை விளக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதுதான் உண்மை. பாஸ், எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? எசன்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன்னு. ரொம்ப 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 தேங்க்ஸ். Oh no! Oh God! ஏய், எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பதட்டப்படாத, அவங்க எல்லாம் மயக்கத்துல இருக்காங்க. உனக்கு சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னோட மொழி தெரியும்னு நான் சொல்ல வரல. I am human. I want to go home. Cheers! நம்ம ஒப்பந்தப்படி 19 ரைட்ஸை முடிச்சாச்சு. ஆமா, அது பத்திரமாவும் பாதுகாப்பாவும் நடந்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? முதல்ல அசோசியேஷன்ல எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். அப்பதான் கில்ட் மாஸ்டர் லைசன்ஸ் கிடைக்கும். அது எனக்கு கிடைச்சதும் நான் எங்க அப்பா கிட்ட ஒரு தடவை பேசி பாப்பேன். அப்படியா? உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பிளான்ஸ் என்ன? கொஞ்ச நாளைக்கு நான் யாரோட டச்லையும் இருக்க மாட்டேன். கொஞ்சம் டிராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? பாஸ், நான் உங்களுக்கு தொல்லையா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை என்கிட்ட வெளிப்படையா சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தொல்லையாலாம் இருக்க மாட்டேன். நீ ஏற்கனவே நிறைய குடிச்சிட்ட. எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். அவன் என்னை விட 10 வயசு பெரியவன். அவனுக்கு என்ன பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. நாங்க இது வரைக்கும் ஒரு நாள் கூட அண்ணன் தம்பி மாதிரி பழகினதே கிடையாது. இன்னொரு பக்கம், நீங்க என்னோட உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம எனக்காக நிறைய உதவி இருக்கீங்க. அதுவே நீங்க என் அண்ணனா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சு பார்த்திருக்கேன். அப்படின்னா இன்னில இருந்து நான் உன்னை என்னோட தம்பியா நினைச்சுக்கிறேன். சரிங்க அண்ணா. சாப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. நான் இன்னும் நிறைய கிரில் பண்ணி தரேன். ஏய், வேண்டாம், போதும் போதும். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்குமா? பிடிக்காது. சொன்ன உடனே பாசத்துல பொங்காத. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. Do we know where he's from? He claims to be a foreign hunter. Say he was trapped inside a gate 10 years ago, unable to leave, and that at some point he found an exit that took him to a gate in America. That'd be unprecedented. Anything else? He can speak English, so we are waiting for an interpreter. We can rule out the possibility that he is a humanoid magic beast. And if he is? I requested the assistance of an S-rank hunter, a fellow countryman of his who lives in Washington.
Mr. Hawang, I take it. We'll begin questioning as soon as he arrives. That's a relief. Do we have name for our guest? I am not positive about the pronunciation, but I think it's Hil Hawan Sang. ஒரு வாரத்துக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். முதல்ல வேலை, இப்போ பயணமா? நீ எப்பவும் பிஸியாவே இருக்க. நான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கு. சரி, நீ யார் கூட போற? ஒரு ஃப்ரெண்டோட போறேன்னு சொன்னல. நிஜமாவா? ஆமா, நீ எப்ப அவளை சந்திச்ச? நான் செரப்ரஸோட சண்டை போடும்போது 20வது லெவல்ல இருந்தேன். இப்போ 3 மடங்கு பலசாலி ஆயிட்டேன். அதனால இப்போ இது இன்னும் சுலபமா இருக்கும்னு நம்புறேன். நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன குவிஸ்டா? இந்த கோட்டையில் நிறைய டீமன்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுங்களோட ஆன்மாவை சேகரிக்கிறதுக்காக. அதுங்களை தோக்கடிக்கணும்னா நான் எத்தனை ஆன்மாக்களை சேகரிக்கணும்? என்ன 10,000-ஆ? அப்போ இங்கே எவ்வளோ இருக்கா? நான் என்னோட உண்மையான குறிக்கோளை மறக்கல. இங்க எத்தனை ஆயிரம் டீமன்ஸ் இருந்தாலும் கவலை இல்லை, நான் சமாளிப்பேன். கில்ட நீ டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமா. நீ இதை கேட்பன்னு தெரிஞ்சுதான் ஜின்சங் ஏற்கனவே அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். வெளியில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கில்ட பாத்துக்கிறதுக்கான அவரோட திட்டம் கம்பெனிக்கு நிறைய ஆபத்து விளைவிக்கும் நினைக்கிறேன். நீ சொல்ற ஹண்டர் பேரு சங் ஜின்வூ தானே? டபுள் டஞ்சன் சோதனையில ஹவாங் டங்சக் டீமை அழிச்சது, அப்புறம் கண்காணிப்பு டீமோட ஹண்டர் குற்றவாளிகளை அழிச்சது. இந்த 3 சம்பவங்கள்லையும் அவ இருந்து உயிரோட வெளியே வந்திருக்கான். நீ நடத்தின 3 ரைட்ஸ்லயும் அவன் பங்கெடுத்திருக்கான், சரிதானே? அதுக்கப்புறம் ஒயிட் டைகர் கில்டு ரெட் கேட்டுக்கு போனாங்க. அங்க உயிரோட இருந்தவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது ஹண்டர் சாங் தான் தெளிவா தெரியுது. இந்த கில்டு மாஸ்டர் லைசன்ஸையே அவனோட உதவியால தானே உன்னால வாங்க முடிஞ்சது. இதுல இந்த கில்ட உனக்கு ஒப்படைக்க சொல்ற. இருந்தாலும் நான் இதுல யூஜின் கில்ட நடத்துற ஒருத்தனா இருக்க ஆசைப்படுறேன். ஜின்சங் நினைக்கிற மாதிரி சில விஷயங்களை நாம... சரி, இருக்கட்டும், உன்னோட வழியிலேயே முயற்சிப்போம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அந்த ரெட் கேட் சம்பவத்துக்கு அப்புறம் ஒயிட் டைகர் கில்ட் ஆளுங்க ஹண்டர் சங்க வேவு பார்க்கறதா கேள்விப்பட்டேன். அவன் நம்ம கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏற்பாடு பண்றியா? நிச்சயமா பண்றேன். அப்படி நடக்கும்னு நம்புறேன். என்னன்னு தெரியல, என்னால் இந்த டீமன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியல. இன்னைக்கே வச்சு பார்த்தா வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. என்ன அடுத்த ஃப்ளோருக்கு போகிறதுக்கு அனுமதியா? புரியுது, நான் இதை அங்கே தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த டஞ்சன் உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருக்கு. முழு நகரமும் ஒரு பில்டிங்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே நடந்துகிட்டே இருந்தா கஷ்டமா இருக்கும். பனிக்கரடி கூட்டத்தோட தலைவரா ரொம்ப பெருசா இருக்கு. வா, நாம கிளம்பலாம்.
உன்னோட திறமையை காட்டு. வேகமா போ. காலக்கிட்ட. இனிமே நான் உன்னை டேங்க்னு கூப்பிடுறேன். அது மிஸ் ஹெயின் தானே? அவங்கள இங்க பாக்குறதே அதிசயம். பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? பறக்கும் எறும்புகளை பத்தின அறிக்கைகளை வெளியிடுறதுக்கு பதிலா ஏன் ரகசியமா வச்சிருக்கீங்க? அது சங்கத்தோட உத்தரவு. இந்த நேரத்துல தகவலை வெளியே சொன்னா மக்கள் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போதைக்கு நாம நம்மளோட பலத்தை வளர்த்துக்கணும். நம்ம குழுவா நம்ம கடமையை மட்டும் செய்யாம நம்மளோட கில்டை விரிவாக்கவும் உதவணும். எனக்கு அந்த சாவி கிடைச்சப்போ அது ஒரு எஸ் ரேங்க் டஞ்சனா இருக்குமோன்னு பயந்தேன். ஆனா இது டீமன்ஸோட பி ரேங்கை சுத்தி இருக்கும்னு தோணுது. இங்க ஏராளமா இருக்கு. நான் உயரமா போக போக அதுங்க வலிமை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நான் டீமன்ஸ் அழிச்சுக்கிட்டு போறது மூலமா எனக்கு சீக்கிரமா முன்னேற்றம் கிடைக்குது. இந்த டீமன்ஸ் கேஸ்ல உண்மையான டவராகவே அமைக்கப்பட்டிருந்தா அது 100 தளங்களை குறிக்கும்னு சொல்லுது. நான் கடைசி கட்டத்துக்கு போகும்போது எந்த அளவுக்கு வலிமையா இருப்பேன்னு தெரியல. நான் கொண்டு வந்த பொருட்கள் எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? நான் ஜின்னாக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது காலத்துக்கு எதிரான போரா மாறிக்கிட்டு இருக்கு. என்னால் எவ்வளோ தூரம் போக முடியும்? இதைத்தான் தேடி வந்தேன். ஹண்டர் சங் வீட்ல இல்ல. அவர் சிஸ்டர் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அவர் ஏதோ ட்ரிப்புக்கு போனதா அவங்க சொல்றாங்க. இவ்வளவு தூரம் அவங்க வீட்டுக்கு வந்து பயணம் இல்லாம போச்சு. சமீபத்தில் அவர் எந்த ரெய்ட்லையுமே பங்கேற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. அதே மாதிரி நாட்டை விட்டு போனதுக்கும் அறிகுறி இல்லை. அவர் நகரத்தோட நடுவில் இருந்தது தான் அசோசியேஷனுக்கு கடைசியா கிடைச்ச தகவல். என்ன, உங்களால எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது? அது என் வேலையில ஒரு பகுதி. ஒன்னும் புரியல. அவர் எங்க தான் போயிருப்பாரு? அங்க இருக்கிற அந்த பெரிய பாஸை நானே பாத்துக்கிறேன். மற்றவங்கள நீங்க அழிச்சிருங்க. இப்ப என்னோட அறிவுத்திறன்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால மந்திர சக்தியை பயன்படுத்தி இன்னும் நிறைய வீரர்களை வர வைக்க முடியும். அப்போ இந்த போட்டியும் ரொம்ப சுலபமாயிடும். அப்படி பார்த்தா அவனுக்கு எப்பதான் விழிப்பு வரும்? ஒருவேளை அவன் அசைலனா நான் எப்படியாவது அவனை மனசுல நீ என்ன பண்றதா நினைச்சிட்டு இருக்க? நான் அவனை சாதாரணமா தானே அடிச்சேன். எனக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? இது சர்ப்ரைஸ் மாதிரியே இருக்கு. அயான்! இதோட தாக்குதல் குறையிற மாதிரி தெரியல. பெருசா இருக்கிறவங்களால எப்படி இவ்வளவு வேகமா இருக்க முடியும்? இருந்தாலும் நான் நினைச்சதை எப்படியாவது நடத்திய தீர்வேன். இப்போ முடிச்சிட்டு இல்ல, இதுக்கு என்னோட அசைவுகள் முன்கூட்டியே தெரியுது. இதோட பலவீனமா தெரிகிறது அதோட சின்ன கண்கள் தான்.
அது என்ன சுத்தி வளைக்காத மாதிரி நான் அதை தடுக்கணும். என்ன பண்றது? அங்க இருக்கு. எமன நீ அதிக கவனம் செலுத்திருக்கல. நீ பேசக்கூடிய ஒரு மேஜிக் பீஸ்ட்னு சொல்றாங்க. நான் பீஸ்ட் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஆதாரம் தேவைன்னா டிஎன்ஏ டெஸ்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தயாரா தான் இருக்க. போய் சொல்லாத. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். ஏற்கனவே நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். அதை நீ இன்னும் கிளறாத, புரிஞ்சுதா? இன்னும் நம்ப முடியாத சில விஷயங்கள் அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னு கேட்கலாமா? வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. கேட்ஸ் அப்புறம் பீஸ் பத்தி மனித இனம் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன? கேட்ஸ் அப்புறம் மாய மிருகங்கள் பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? நீ எதை பத்தி கேட்கறன்னு எனக்கு புரியல. டஞ்சன்ஸ், கேட்ஸ், பீஸ் இதெல்லாம் பனிப்பாறையோட முனை மட்டும்தான். ஒரு பெரும் பேரழிவை ஏற்படுத்துற சக்தி விழித்தெழுந்துருச்சு. அது என்னவா இருக்கணும்? அதுதான் இறுதி பேரழிவு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்புறம் அந்த பேரழிவை தடுக்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். தேவையான அளவுக்கு உன்கிட்ட நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவு ஹண்டர்ஸ் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்தாலே எண்கள்லாம் உதவாது. இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் இருக்காது. அவங்கள விழுங்கிட்டு நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. நீங்க ரொம்ப வலிமையானவரா தெரியுது. ஆனா ஒவ்வொரு நாளும் சொந்த பேரை கொண்ட மேஜிக் பீஸ்ட நீ பார்த்திருக்க மாட்ட. மனைவி, 2 பசங்களை பத்தி நான் சொல்லல. உன்னோட மகன் பேரு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜின்வோ. இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? உன்னோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்க. சொல்லலனா சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். இருந்தாலும் உனக்கு இதை மட்டும் என்னால சொல்ல முடியும். உன் மகன் இறந்துட்டான். நீ அவன்கிட்ட சொல்ல நினைச்சா மேலோகத்துல போய் அவனை சந்திச்சு சொல்லு. இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒரு தலைபட்சமா மாறிக்கிட்டே வருது. என் வீரர்களை பார்த்து அதிர்ச்சியானீங்களா? இப்படி மாறணும்னு நீங்க எதிர்பார்க்கல. இருந்தவங்களுக்கும் பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Over here! Get a move on! I hear that fights between S ranks could change the shape of the landscape, lying waste to everything. நாம உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிங்க தான். இல்லைனா இன்னும் மோசமா இருந்திருக்கோம். ரொம்பவே அது வேகமா இருந்தது. மிஸ்டர் ஹவாங் தோக்கடிக்கப்பட்டாரு. சேதம் பரவக்கூடியதை விட ரொம்ப வேகமா. கொண்டு வந்த உணவு தீர்ந்துருச்சு. இதுக்கு மேல போக முடியாது. இது 75வது ஃப்ளோர். இன்னும் 25 ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ரொம்ப தூரம் போகணும். ஆனா போறதுக்கான ஆதாயம் வர்த்தானது. 50வது ஃப்ளோர்ல அந்த ஜெயண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச இந்த காதணி, இப்போ ஸ்கெலிட்டன் கிட்ட இருந்து கிடைச்ச இந்த நெக்லஸ் போதுமான அளவு தனித்தனியா பயனுள்ளதா இருக்கும். ஆனா நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட போனஸ் மேல இருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸ் இன்னொரு பாஸ் லெவல் பீஸ்ட்டை முறியடிச்சிட்டு போகணும்னு சொல்லுது. இந்த பேராசை ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை. தனிப்பட்ட முறையில் இது என்னை பாதிக்காது. இதை நான் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை. என் மாய வீரர்கள் கையில் அது நெருப்பு சக்தியை டபுள் ஆக்கும். மொத்தத்தில் சபிக்கப்பட்ட சீரற்ற கொள்ளை பெட்டியை தேடல் வெகுமதியாக தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் கவலைப்பட்டேன்.
இன்னொரு சாவியா? ஒருவேளை இது அதுவா இருக்குமோ? டீட்டெயில்ஸ் இல்லையா? அப்ப நான் இதை எங்க எப்போ பயன்படுத்தணும்? சரி, நான் இப்படி இந்த சாவியை தேடி வரலையே. 50வது ஃப்ளோர்ல அவரேஷியஸ் வல்கன் கிட்ட இருந்து ஒரு உலக மர துண்டு எனக்கு கிடைச்சது. அப்புறம் 75வதுல ஆன்மாக்களோட வழிகாட்டியான மெட்டஸை தோக்கடிச்சதுனால எக்கோ ஃபாரஸ்ட்ல இருந்து ஸ்ப்ரிங் வாட்டர் கிடைச்சது. இறப்பில்லா வாழ்க்கையோட அமிர்தத்தை உருவாக்க தேவைப்படுற 3 பொருட்கள்ல 2 கிடைச்சிருச்சு. இன்னும் 1 தான். அது கிடைச்சா அம்மா குணமாயிடுவாங்க. அடுத்த முறை நான் இங்க வரும்போது இதை முடிப்பேன். தேர்ட் எபிசோட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைட்டிங் சீன்லாம் கொஞ்சம் பங்கமாகவே இருந்துச்சு. அதேமாரி இந்த அனிமி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி எல்லா அனிமிஸும் நான் ரெகுலராக போட்டே இருப்பேன். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.